அனைவருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏப்ரல் 1 ஆன்வர்ட்ஸ்லேருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்ன சிலபஸ்லாம் கவர் பண்ணும், என்ன டைம்ல நடக்கும், எப்படி இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஆன்வர்ட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு வந்து மார்ச் 1, கரெக்டாக 1 மந்த் டைம் இருக்கு. இந்த 1 மந்த் டைம் கழிச்சு ஏப்ரல் 1 நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபுல் டீடைல்ஸை நான் அந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. எவ்ரி டே கொஸ்டின் வில் பி சென்ட் அட் 6 PM. ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஒரு நாளும் ஈவினிங் 6 PMக்கு உங்களுடைய டெஸ்டோட கொஸ்டின் டைரக்டா உங்களுடைய மெயில் ஐடிக்கு அல்லது வாட்ஸ்அப்க்கு அல்லது ரெண்டுக்குமே அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? பிடிஎஃபா அனுப்பி வைக்கப்படும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இமீடியட்டா டெஸ்ட் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க. ஈச் டாபிக் 25 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டாபிக்கும் 25 கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக்ல இருந்து கேட்கப்படும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை டாபிக் பார்த்தா 4 டாபிக்ஸ் பெர் டே. இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? 4 டாபிக்ஸ் பெர் டே. ஸோ ஒரு நாளைக்கு 4 டாபிக் டெஸ்ட்ல இன்க்ளூட் ஆகும். அந்த ஒரு டாபிக்ல இருந்தும் 25 கேள்வி வரும். அப்போ 25 கேள்வினா 4 டாபிக்கு 100 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு நாள் டெஸ்ட்டுக்கு நீங்க பயன்படுத்த போறது 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க டோட்டல் கொஸ்டின்ஸ். டோட்டலா நம்ம எவ்வளவு இதை படிச்சு முடிப்போம் அப்படின்னா 3000 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா 3000 பிளஸ் கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருப்போம் இந்த டெஸ்ட் பேட்ச் வர்றப்ப. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்ப்போம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா டோட்டல் டாபிக்ஸ் கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன். டோட்டல் டாபிக் கவுண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்ல எவ்வளோ சிலபஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டோட்டல் டாபிக் கவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிராமர்ல மட்டும் 25 டாபிக்ஸ் இருக்கு. வொக்காபுலரியில் 15 டாபிக்ஸ் இருக்கு. ரைட்டிங் ஸ்கில்ல 7 டாபிக் இருக்கு. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல 4 டாபிக் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 6 டாபிக் இருக்கு. டிரான்ஸ்லேஷன்ல 4 டாபிக் இருக்கு. லிட்ரரி ஒர்க்ல 52 டாபிக் இருக்கு. அதுல 26 போயம், 26 ப்ரோஸ். ஸோ இவ்வளவு டாபிக்கையும் நம்ம படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரீகால் பண்ணணும், திருப்பி ரீடெஸ்ட் எழுதி பார்க்கணும், எல்லாமே பண்ணியா. ஓகேவா? ஸோ கிராண்ட் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா 113 டாபிக்ஸ். ஓகேவா? 113 டாபிக் மொத்தமா இருக்கு. நம்ம எப்பயுமே டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் நம்ம டெஸ்ட் எழுதுறது, 4 மாசம் டெஸ்ட் எழுதுறது. ஏன்னா அதுக்கெல்லாம் நமக்கு டைமும் இல்லை, அதுக்கு நம்ம ரெடியாகவும் இல்லை ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நோட்டிபிகேஷனுக்குள்ள நம்ம அட்லீஸ்ட் 2-3 டைமாவது ஜென்ரல் இங்கிலீஷ்ல அபவ் 97, 90 எடுக்கிற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது இல்லாம மேக்ஸ் பார்க்கணும், ஜிஎஸ் வேற படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதனாலதான் ஒரு குறுகிய ஷார்ட் டேர்ம்ல ஒரு சின்ன ப்ரெஷரை நம்ம மேலே எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் தான் நான் போட்டிருக்கேன். டேட்டா கீழே போனா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. அப்படியே கீழே போனோம்னா இதோட டியூரேஷன் பாருங்க. லெஃப்ட் சைடு ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். கரெக்டா ஏப்ரல் மந்த் 1 மந்த். ஓகேவா? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க கடைசி டெஸ்ட் எழுதுறப்ப இந்த என்டையர் சிலபஸை நீங்க ஒரு டைம் டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 113 டாபிக்கை 4 நாளா சப்டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 28-29 நாள்ல வரும். நம்ம 1 மந்த் டியூரேஷன் எடுத்து அதை 1 மந்த்ல முடிக்க போறோம். டெய்லி சாயங்காலம் டெஸ்ட். சாட்டர்டே, சண்டே, ஃபங்க்ஷன் எதுவுமே இங்க வந்து கிடையாது. இந்த 1 மந்த் டெய்லி 6 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் இந்த 1 மந்த் டியூரேஷன் வந்து நம்ம படிக்கிறது டெஸ்ட் போட்டு இந்த 1 மந்த்ல புதுசா படிக்கிறவங்களும் சரி, படிச்சவங்களும் சரி, எல்லாத்துக்கும் சொல்ற ஒரே விஷயம்னா இந்த 1 மந்த் டியூரேஷன் ஜெனரல் இங்கிலீஷ்க்கு ஒதுக்கிடுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம நிர்ணயிக்கப்பட்டிருக்க அமௌண்ட் சைட்ல போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? 199 ஒன்லி. நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஆரம்பிச்சப்போ பயங்கர க்ரோத் இருந்துச்சு. ஓகேவா? அந்த டைம்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டே வெறும் 199 தான். இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறமும் இதே 199 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நிறைய அகாடமிஸ் வந்து யூடியூபா இருக்கட்டும், இல்லை டேட்டா ஆஃப்லைன் அகாடமியா இருக்கட்டும், எல்லா அகாடமிலையும் டெஸ்ட் பேட்ச்னு பார்த்தா நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7000 ஹையஸ்ட் அமௌண்ட்டா இருக்கு. அந்த 7000 அவங்க என்னெல்லாம் பண்ணி தராங்க அப்படின்னா ஜிஎஸ் கவர் பண்ணிடுறாங்க, அதோட சேர்த்து மேக்ஸ் வந்துடுது, ஜென்ரல் தமிழ் வந்துடுது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்தால் ஜென்ரல் இங்கிலீஷும் வந்துடுது. ஓகேவா? ஸோ ஒட்டு மொத்தமாக குரூப் 2 எக்ஸாம் அதுக்கான டெஸ்ட் பேட்சாக அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. 7000 வாங்குறாங்க. அதுக்கு கீழே மாடரேட் ஒரு அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா 5000. ஸோ மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 4000 வாங்குறாங்க. இது எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் என்னென்ன அகாடமி இருக்கோ எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. பட் நான் ஏன் வெறும் 199 ஒன்லி மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இது போதும், அவ்வளோதான். ஓகேவா? நான் பிடிஎஃப்ல தான் அனுப்ப போறேன். எனக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறது மட்டும் தான் என்னோட ஒர்க்கா இருக்கு. பெருசா நான்
இன்புட்னு கொடுக்குற ஒர்க் வந்து கொஸ்டின் எடுக்கிறது மட்டும்தான். அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் மட்டும். ஸோ பிடிஎஃப் உங்களுக்கு மெயிலையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிட போகிறேன். அதனால தான் என்னால் இவ்வளவு கம்மியான அமௌண்ட்டை சாட்டிஸ்ஃபையோட ஃபிக்ஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. ஃபில் த ஃபார்ம் இன் டிஸ்கிரிப்ஷன். கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பேன். 3மே மேண்டட்ரி. அந்த 3ஐயும் கரெக்டாக தெளிவாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மெயில் ஐடியை 2 தடவை செக் பண்ணுங்க, மொபைல் நம்பர் 2 தடவை செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகேவா? ஸோ சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கூகுள் ஃபார்ம் எனக்கு வந்துடும். அதில் யாரெல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் பார்த்துப்பேன். ஓகேவா? அப்போதான் நான் கிராஸ் செக் பண்ண முடியும். ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படியெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்கேன். ஜிபே, ஃபோன்பே ரெண்டுலையுமே பணம் அனுப்ப முடியும். 9994108228 இந்த நம்பரை நீங்கள் ஜிபேல அனுப்பலாம், ஃபோன்பேலையும் அனுப்பலாம். ஓகேவா? ஸோ எனக்கு அமௌண்ட் வந்துடும். நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எனக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப்லேயே இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு உங்கள் நேம் போட்டு நான் அந்த மாதிரி பணம் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா நான் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த டேட்டா எஸ்பிஐயோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். 200765551698. இது எஸ்பிஐயோட அக்கௌண்ட் நம்பரு. பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக ஆக்சசபிள் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஆனால் முடிஞ்சளவு எல்லாத்தையும் ஜிபே, ஃபோன்பே இருக்க தான் போகுது. முடிஞ்சளவு உங்களோட ஈஸி ஆக்சபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபேவர் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 வழிமுறையில அனுப்பலாம். ஃபோன்பே நம்பரும் இதுதான், ஜிபே நம்பரும் இதுதான். நீங்கள் எதில் போய் சர்ச் பண்ணாலும் கீழே நேம் காட்டும். அந்த நேமுக்கு நீங்கள் பணம் அனுப்பணும். பணம் அனுப்பிட்டு எனக்கு தயவுசெய்து இன்டிமேஷன் கொடுத்துருங்க. நான் பணம் அனுப்பிட்டேன், பெய்டு பண்ணிட்டேன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கங்க. நீங்கள் பேர் சொன்னீங்கன்னா நான் அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணுவேன் பேர் வந்திருக்கான்னு. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது கீழே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம ஃபுல் சிலபஸும் கவர் பண்ண போகிறோம். அந்த 1 மந்த்தில் ஒரு நாளைக்கு 4 டாபிக் இருக்கும். இந்த April 1 April 30 அந்த 30 நாள் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டு நான் கரெக்டாக இந்த மந்த்து நான் எப்போ டேட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு அனுப்பிடுவேன். இப்போ April 1 இந்த டாபிக் டெஸ்ட்டு, April 2 இந்த டாபிக் டெஸ்ட்டு. ஓகேவா? நான் போட்டு அனுப்பிடுவேன். அதே மாதிரி இப்போ April 1 நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ வந்து April 2 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதில் டிஸ்கஷன் நடக்கும்போது அதில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம என்னென்ன ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. April 1 எழுதுன எக்ஸாமை April 2 நான் வீடியோ போட்டுருவேன். April 2 எழுதுனது 3 அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கு ஆன்சரோட டிஸ்கஷன் வீடியோவில் டேரெக்டாக போட்டுருவேன். அதே கொஸ்டின் பேப்பர் தான் எடுத்து வச்சு என்னென்ன ஆன்சர் நான் சொல்லுவேன். அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் டெஸ்ட் நடக்கும். இதை யாரெல்லாம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒன்று தான் சொல்லுவேன். என்னென்னா, ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஹார்ட் ஒர்க் கொடுங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணுறத 4ஆக பிரிக்கலாம். படிக்கிறதுங்கிறது ஸ்டேஜ் 1, நம்ம படித்த திரும்பி வெளியில் கொண்டாடுறது ஸ்டேஜ் 2. அதுக்கு டெஸ்ட்டு கண்டிப்பாக மேண்டரி தேவை. 3வது மறக்காமல் இருக்கிறதுக்கு ரீகால். 4வது திரும்ப திரும்ப டெஸ்ட் போட்டு பார்க்குறது. இந்த 4 விஷயமும் சேர்ந்தது தான் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் உண்மையிலே, ஆனால் அது வெளியே எக்ஸாமில் நமக்கு வெளியே எடுக்க தெரியாது. ஓகேவா? அது பெரிய ப்ராப்ளம். அதுக்கு தான் டெஸ்ட் போட்டு பார்க்குறது. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்த காலத்துல இருந்தே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, 2 நபர்களுக்கு நம்ம கம்பல்சரி டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல், ஆன்லைன் கிளாஸஸ் இது 3மே ஃப்ரீயாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே நம்ம முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 பேர் யார் அப்படின்னா, 1 டிசேபிள்டு பர்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ டிசேபிள்டு பர்சன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் போய் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு இன்டிமேஷன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா போதும். யாருமே நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. டிசேபிள்டு பர்சன். 2வது யாருன்னா டெஸ்டியூட் விடோஸ், ஆதரவற்ற விதவைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு ஃப்ரீ தான், பணம் கட்ட தேவையில்லை. ஸோ டிசேபிள்டு பர்சன்ஸும் டெஸ்டியூட் விடோஸும் 2 நபர்களுமே நீங்கள் பணம் கட்ட தேவையே இல்லை. நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் போட்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் நோட் பண்ணி உங்கள் நம்பருக்கு கொஸ்டின் அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வீடியோவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் சரி, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். கரெக்டாக 1 மந்த் டைம். இந்த March 1 இந்த மந்த் எண்டு வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். ஓகேவா? April 1 கண்டிப்பாக க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் சேர்ந்தாலும் அது வந்து உங்களுக்கு ப்ரோஜனம் இல்லை, எனக்கும் ப்ரோஜனம் மாதிரி ஆயிடும். இன்பிட்வீன்லேருந்து கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது. ஸோ ஃபுல் சிலபஸ் ஒரு ஒர்த்தாக ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறேன், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல கண்டிப்பாக சேரலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா,
நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கடுமையான சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா திரும்ப இந்த சேனலை நம்ம வந்து திருப்பி மீட்டு எடுத்ததே. ஓகேங்களா? சிலபஸ் மாத்தினப்பெல்லாம் பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. ஆனா திரும்ப ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் இப்படியே விட்டோம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அழிஞ்சிரும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற மக்களும் அழிஞ்சிருவாங்க, ஜென்ரல் இங்கிலீஷும் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷும் ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்காது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பேசாம ஜென்ரல் தமிழுக்கே போயிடலாம் போல இருக்குங்கிற பாதி பேர் போன பக்கமா இருக்கட்டும், இல்ல எக்ஸாமே வேணான்ட்டு போன பக்கமா இருக்கட்டும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கடுமையான சப்போர்ட் கொடுக்கணும். நீ எப்படி சிலபஸ் மாத்தினாலும் சரி, இல்லை உனக்கு என்ன பண்ணாலும் சரி, நம்ம அதை படிச்சு அந்த ஆப்ஷனை மட்டும் விட்டுறவே கூடாதுங்களா. நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். ஓகேங்களா? நம்ம டீம் வந்து. ஸோ தயவு செஞ்சு ஒர்த்தபிளா யூஸ் பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் இது பண்ணுங்க. ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா அந்த குரூப் 2 உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். எக்ஸாம் வர்றதுக்குள்ள நம்ம பயங்கர ஸ்டேபிளா படிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.